Hi students, 12th standard accountancy chapter 6 retirement and death of the partner illustration sum number 9 பார்க்கலாம். Rahul, Ravi and Rohit are partners sharing profit and losses in the ratio of 5:3:2. Rohit retires and the share is taken by Rahul and Ravi in the ratio of 3:2. Find out the new profit sharing ratio and gaining ratio. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ராகுல், ரவி அண்ட் ரோஹித் 3 பேருமே பார்ட்னராக இருக்காங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல. அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை 5:3:2 எடுத்துக்கிறாங்க. அப்போனா இந்த ரேஷியோவில் எடுத்துக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? 5+3+2 எவ்வளவு? 10. அப்போ ராகுலோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5/10, ரவியோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3/10, ரோஹித்தோடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 2/10 நமக்கு தெரிய வருது. இதுல பாத்தீங்கன்னா ரோஹித்ங்கிற பார்ட்னர் ரிட்டையர் ஆயிடுறாரு. இந்த 3 பார்ட்னர் ரோஹித் ரிட்டையர் ஆகிறார். ரோஹித்தோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளவு? 2/10. ஓகேங்களா? ஸோ the Rohit retire ஆன உடனே his share is taken by Rahul and Ravi in the ratio of 3:2. இவருடைய ஷேர் இருக்கு இல்லையா 2/10. இந்த ரோஹித்தோடைய ஷேர் ரிட்டையர் ஆன உடனே ராகுல் அண்ட் ரவி இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்றாங்க. அதனால இவங்களை கண்டினியூயிங் பார்ட்னர் சொல்றாங்க. இந்த கண்டினியூயிங் பார்ட்னர் ராகுல் அண்ட் ரவி ரோஹித் ரிட்டையர் ஆன ரோஹித்தோடைய 2/10 ஷேரை 3:2ங்கிற ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்க? ஃபைண்ட் அவுட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கெய்னிங் ரேஷியோவும் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன கொடுக்கல? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல. ஆனா ப்ரொபோர்ஷனல் ஷேரை கொடுத்துருக்காங்க. ரோஹித் என்ற பார்ட்னர் ரிட்டையர் ஆயிட்டார் இல்லையா, அவரோட ஷேரை 2 பேர் கண்டினியூங் பார்ட்னர் ராகுலும் ரவியும் 3:2ங்கிற ப்ரொபோர்ஷனல் வேல்யூல எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கொடுத்தாக்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் ஷேர் கெயின் ரேஷியோவும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்க, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை ஓல்டு ஷேர் பிளஸ் ஷேர் கெயின். ஓகேங்களா? ஓல்டு ஷேர் நமக்கு தெரியும், கண்டினியூ பார்ட்னரோட ஓல்டு ஷேர் தெரியும், பிளஸ் ஷேர் கெயின் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கிடைச்சிடும் கண்டினியூ பார்ட்னருக்கு. ஆனால் நமக்கு ஷேர் கெயின் எவ்வளோன்னு தெரியாது. ஏன்னா ப்ரொபோர்ஷனல் ஷேர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஷேர் கெயின் இந்த கண்டினியூயிங் பார்ட்னர் ராகுல் அண்ட் ரவிக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஷேர் கெயின் வேணும்னா என்ன ஃபார்முலா? ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் ஷேர் இன்ட்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ஷேர் கெயின். ரிட்டையரிங் பார்ட்னரோட ஷேர் நமக்கு தெரியும் 2/10ன்றது. ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ஷேர் கெயின்ன்றது நமக்கு தெரியும் 3:2னா 3/5:2/5ன்றது நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்? கால்குலேட் பண்ணி ஷேர் கெயினை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஷேர் கெய்னிங் ரேஷியோ என்ன? யார் ரிட்டையர் ஆறாங்க? ரோஹித்ங்கிற பார்ட்னர் ரிட்டையர் ஆறாரு. அவருடைய ஷேர் ஓல்டு ஷேர் எவ்வளவு? 2/10. இப்போ ஷேர் கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னாக்க ரிட்டையரிங் பார்ட்னருடைய ஷேரையும் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் என்னது உங்களுக்கு? ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் 3:2 கொடுத்துருக்காங்க. இப்போ 3/5:2/5 இல்லையா? இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாக்க ஷேர் கெய்னிங் ரேஷியோ நமக்கு தெரிஞ்சிடும். யார் யார் கண்டினியூ பார்ட்னர்? ராகுல் அண்ட் ரவி. ஸோ இவங்களுடைய ரிட்டையரிங் பார்ட்னருடைய ஷேர் ராகுலுக்கும் ரவிக்கும் கொடுக்கணும். ரிட்டையரிங் பார்ட்னர் ஷேர் எவ்வளவு? 2/10. அப்போ 2/10 ராகுலுக்கும் ரவிக்கு 2/10 என்டர் பண்ணிட்டோமா? அடுத்தது இன்ட்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்க? 3:2. இதான் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர். அப்போ 3:2னா ராகுலுக்கு 3/10, ரவிக்கு 2/10, ராகுலுக்கு 3/5, ரவிக்கு 2/5 வருது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ரிட்டையரிங் பார்ட்னர் ஷேர் இன்ட்டு ப்ரொபோர்ஷனல் ஷேர்னு கொடுத்துருக்கிறதுனால ரிட்டையரிங் பார்ட்னர் ஷேரையும் ப்ரொபோர்ஷனல் ஷேரையும் நம்ம என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். 2 3s are 6, 10 5s are 50, 2 2s are 4, 10 5s are 15 கிடைக்குது. அப்போ ஷேர் கெய்னிங் ரேஷியோ எவ்வளவு வருது? 6/50:4/15 வருதுங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம டினாமினேட்டரை கன்சிடர் பண்ண மாட்டோம். நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? 6:4 இருக்கா? இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 டேபிளால 3 டைம்ஸும் 2 டேபிளால 2 டைம்ஸ் 4 வருது. அப்போ 3:2ங்கிறது தான் என்னது உங்களுக்கு? ஷேர் கெய்னிங் ரேஷியோ. இப்போ ஷேர் கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ யாருக்கு? கண்டினியூயிங் பார்ட்னருக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். யார் யார் கண்டினியூயிங் பார்ட்னர்? ராகுலும் ரவியும் தான் கண்டினியூ பார்ட்னர். ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டினியூ பார்ட்னர் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வோம்?
ஓல்டு ஷேர் பிளஸ் கெய்னிங் ஷேர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் கண்டினியூ பார்ட்னருக்கு தெரிஞ்சிடும். அப்போ ராகுலுடைய ஓல்டு ஷேர் எவ்வளவு, 5/10. ஓகேங்களா. ஸோ ரவியோடைய ஓல்டு ஷேர் எவ்வளவு, 3/10. கரெக்டுங்களா. ஸோ அதை என்டர் பண்ணிட்டோம் ராகுலுக்கும் ரவிக்கும். அடுத்தது பிளஸ் கெய்னிங் ஷேர், ராகுலோட கெய்னிங் ஷேர் எவ்வளவு, இப்போதான் நம்ம கால்குலேட் பண்ணோம் 6/50. ரவியோடைய கெய்னிங் ஷேர் எவ்வளவு, 4/50 என்டர் பண்ணிட்டோமா. இப்போ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும்னா டினாமினேட்டர் செக் பண்றோம். டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கு. 10 50ல போகாது, 50ல 10 5 டைம்ஸ் போகும். அதனால 50 காமன் நம்பரா கன்சிடர் பண்ணி டினாமினேட்டரை என்டர் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா. இப்போ 10ல எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 50 கிடைக்கும், 5ஆல மல்டிப்ளை பண்ணதான் உங்களுக்கு 5 10s ஆர் 50 கிடைக்குமா. அப்போ டினாமினேட்டர்ல 5ங்கிற நம்பர் போட்டோம்னா நியூமரேட்டர்லயும் சேம் 5 தான் போடணும். அப்போ 5 5s ஆர் எவ்வளவு, 25. அதே மாதிரி 50 எத்தனை டைம்ஸ், 1 டைம் தான். ஓகேங்களா. 50 1s ஆர் 50. அப்போ சேம் 1 இங்கேயும் கொடுக்கணும், 6 1s ஆர் 6. அப்போ 25 + 6 எவ்வளவு, 31/50. ராகுலோடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு, 31/50. ஓகேங்களா. அடுத்தது ரவிக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி டினாமினேட்டர் 15 கண்டுபிடிச்சிட்டோம். 10 எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணாக்க உங்களுக்கு 50ங்கிற ஆன்சர் வரும், 5ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 5 10s ஆர் 50. அதே 5 நியூமரேட்டர்லயும் போட்டுக்கிறோம். ஓகேங்களா. 10 5s ஆர் 50ன்றதை நம்ம என்டர் பண்ணிட்டோம். இங்க நியூமரேட்டர்ல 5 மல்டிப்ளை பண்ணோம்னா 5 3s ஆர் 15 பிளஸ் சைன் போட்டுக்கிட்டோம். 150 is 50. அதே ஒன்று மேலே மல்டிப்ளை பண்ணுறோம். நியூமரேட்டரில் 4 1s ஆர் 4. 15 + 4 எவ்வளோ கிடைக்குது, 19 கிடைக்குது. 19/50. அப்போது ராகுலோடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு, 31/50. ரவியோடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 19/15 கிடைக்குது. அப்போ டினாமினேட்டர் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் எப்போவே. 31/19 தான் என்னது, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டினியூங் பார்ட்னருக்கு. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.